போறோம் வடுமெல்லாம் இந்த மாதிரி உடஞ்ச கண்ணாடி மாதிரி நம்மளை பார்த்து பல கமெண்ட் அடிப்போம். இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறவங்களை பார்த்து நான் சொல்லணும், அது ஒரு இந்த கண்ணாடி உடஞ்சிருக்குது. இந்த கண்ணாடியை பார்க்கும்போது என் ஃபேஸ்ல ஏதோ ப்ராப்ளம் மாதிரி இங்க கீரல் இங்க கீரல் இங்க கீரல் இங்க கீரல். ஆனா ப்ராப்ளம் எங்க என் ஃபேஸ்ல இல்ல. எதுல ப்ராப்ளம்? கண்ணாடியில ப்ராப்ளம். ஏன்னா கண்ணாடி உடஞ்சிக்குது. இப்போ இந்த கண்ணாடி முன்னாடி எவ்வளவு அழகான உலக அழகியோ உலக அழகனை கொண்டு வந்து நிறுத்தினா கூட their face will also look bad, they will also have cracks. இன்னைக்கு it is the same problem with us. நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி நிறைய கிராக்குங்க இருக்குது. இந்த கிராக்குங்க நம்மளை பார்த்து தப்பான ஒப்பீனியன் கொடுப்பதனால நம்ம தப்பான ஆட்களோ நாம் செய்வது தப்பாகவோ ஆக போவது கிடையாது. I have a cracked glass and once I remove the crack I know boss I am good. இன்னைக்கு ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க, மக்களோட ஒப்பீனியன்ஸ் நம்மளால மாத்தவே முடியாதுங்க. வசனம் ஒரு சயின்ஸ் சொல்லுது, ஒரு நாளுக்கு ஒரு மனுஷன் வந்து 70,000 தாட்ஸ் இருக்குதான். யோசிச்சு பாருங்க. இமேஜின் யூ ஹேவ் டு கோ அண்ட் சேஞ்ச் 70,000 தாட்ஸ் இன் somebody's mind. நம்ம மைண்ட்ல இருக்கிற பாதி தாட்டே நம்மளால மாத்த முடியாது. நம்ம என்ன சொல்லணும்? லெட் them judge, let them comment, let them talk back. அவன் என்ன வேணா பண்ணட்டும், அவன் ஒப்பீனியன் என்ன பாதர் பண்ண போறதில்ல, அவன் நினைப்பது குறித்து நான் கவலைப்படல. என்னை பத்தி அவர் மேல என்ன நினைச்சுக்கிறாரோ அது மட்டும் தான் எனக்கு கவலை. அவர் என்னை பத்தி ரொம்ப நல்லா நினைச்சுக்கிறாரு, அது ஒண்ணு எனக்கு போதும். போறோம் வடுமெல்லாம் இந்த மாதிரி உடஞ்ச கண்ணாடி மாதிரி நம்மளை பார்த்து பல கமெண்ட் அடிப்போம். புரியுதா? நம்ம அந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறவங்களை பார்த்து நான் சொல்லணும், அது ஒரு கிராக்.